பாஜக கொடியை பறக்கவிட்ட பெருமை அண்ணாமலைத்தான் சாரும். நரேந்திர மோடியை வைத்துத்தான் அண்ணாமலை வைத்து நரேந்திர மோடி அல்ல. அரசியல் எதிர்ப்பு இருக்கிறது அண்ணாமலைக்கு. மத்திய பாஜகவிலும் சரி, தமிழக பாஜகவிலும் சரி, மத்திய பாஜக அண்ணாமலைக்கு மரியாதை தருகிறது. இருப்பினும் இனி வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவர்கள் அனைவரையும் வைத்துக் கொண்டு தமிழகத்தில் ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வர இருக்கிறார் அமித்ஷா. அதுதான் அவருடைய பயங்கர திட்டம், அதிரடி திட்டம். தமிழகத்தினுடைய முதல் குடும்பத்தில் நடக்கக்கூடியது அமித்ஷா ஃப்ரம் தி ஹார்ஸ் மவுத், கனிமொழி மூலமாக தெரிந்து கொள்கிறார் என்பதை திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தினரும் சரி, ஊழியர்களும் சரி, தலைவர்களுக்கும் சரி நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸ்ரீதர் மூலமாக, சேனல் 5 மூலமாக. என்ன என்று கேட்டால், செங்கோட்டையன் கூட பேசிட்டு இருந்தாங்களே சார், அது என்ன சார்? செங்கோட்டையனுடைய பேசி இருப்பது நயனா நாகேந்திரன். பல மாநில குடும்ப கட்சிகளை சமாப்தி செய்த நரேந்திர மோடி திராவிட முன்னேற்ற கழகத்தை தரை மட்டமாக்க வேண்டும் என்பதுதான் 2029 நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தலில் அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே போன்ற வரிசையில் முதலிடத்தை பெறுகிறார் மு.க. ஸ்டாலின். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு ஒரு புதியதாக தகவலை சொல்ல வேண்டும் என்றால், சார் வணக்கம். நமஸ்காரம் ஸ்ரீதர். நமஸ்காரம் சார். ராமநவமி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். வெயில் அதிகமாக இருக்கிறது, அரசியல் சூடுபிடிக்கிறது. நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு தெரியும் 2 நாட்களாக 2ஆம் தேதி 3ஆம் தேதி இரவு பகல் பாராமல் ஏர்லி மார்னிங் 3 o'clock மட்டும் டிபேட் நடந்தது. ராஜ்யசபாலையும் லோக்சபா 2த்திலுமே வக்ஃப் போர்டை பற்றி அவ்வளவு காரசாரமான விவாதம். வக்ஃப் போர்டு என்பது கண்டிப்பாக அது இந்திய அரசியலில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரும் ஸ்ரீதர். காரணம் என்ன என்று கேட்டால், எப்படி சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் அவர்கள் நரேந்திர மோடியினுடைய ஒரு அணுகுமுறையில், அமித்ஷாவினுடைய நடைமுறையில் அவர்கள் பயணம் செய்தார்கள். ஒன்று. இரண்டாவது, ராகுல் காந்தி வேண்டுமென்றே ஓபிசி என்றெல்லாம் சொல்லுகிறாரே, இது அவருக்கு கொடுத்த பாடம். மூன்றாவதாக, ஏன் ராகுல் காந்தி மௌனமாக இருக்கிறார்? நாடாளுமன்றத்தில் அவர் எதிர்கட்சி தலைவர் மாதிரி பிஹேவ் பண்றது கிடையாது, நாடாளுமன்றத்துக்கு வருவதே கிடையாது, அது வந்தாலும் பேசுவது கிடையாது. இந்த வக்ஃப் போர்டு விஷயத்தில் அவர் பேசி இருக்க வேண்டும் என்று தான் பல அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஸ்ரீதர். இதன் நடுவே பிரதமர் நரேந்திர மோடி கூட நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை என்பதையும் நாம் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு சொல்லியாக வேண்டும், டாக்டர் ஸ்ரீதர் நேயர்களுக்கு. காரணம், பிரதம மந்திரி இன்று பேங்காக், ஸ்ரீலங்கா 2 நாள் பீம்ஸ்டெக் என்று நடக்கக்கூடிய தென்னாசியாவினுடைய குழுவிற்கும் இலங்கையினுடைய பிரயாணத்துக்கும் சென்றிருக்கிறார். அதுதான் முக்கியம். 6ஆம் தேதி காலை, நாளை மறுநாள், நாம் இருவரும் வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி இதை ஒளிப்பதிவு செய்கிறோம். 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் தமிழகம் வர இருக்கிறார். பாம்பன் பாலத்தை திறக்க இருக்கிறார். அதில் முதலமைச்சர் கலந்து கொள்ள போவதில்லை மு.க. ஸ்டாலின். இதுவே ஒரு பெரிய திருப்பம் தமிழக அரசியலில் என்று தான் நான் நினைக்கிறேன். எனினும் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கை பயணம் மிக 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 முக்கியம். அதையும் தவிர தமிழகத்திற்கு வருகிறார் பாருங்க, ராமேஸ்வரம் ராமநவமி அன்று அவர் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் சுவாமியை தரிசனம் செய்கிறாரே. இந்த வருடத்தில் 2வது முறை. எப்பொழுது அவர் ராமர் கோவிலை திறக்கும் பொழுது உபவாசம் இருந்த போதும் அங்கு சென்று உபவாசம் இருந்தார். ஆக மொத்தம் ராமநவமி என்றாலே நரேந்திர மோடிக்கு தமிழகம் தான் ஞாபகம் வரும். காரணம், தமிழகத்தில் பல இடங்களில் ராமர் சென்ற இடம், இலங்கைக்கு சென்ற இடம் என்றெல்லாம் இருக்கிறது. நான் கேள்விப்படுகிறேன் ஸ்ரீதர், பிரதமர் செயலகத்தில் இருந்து தமிழில் பிரதமர் என்னென்ன பேச வேண்டும் என்பதை சிறு குறிப்பு எடுத்திருக்கிறார்கள். அந்த குறிப்பில் கம்பராமாயணத்திலிருந்து கம்பன் எப்படி ராமேஸ்வரத்திற்கும் ராமர் பாலத்தையும் இணைத்தார் என்பதையும் பிரதமர் தன்னுடைய பேச்சில் சுட்டி காண்பிக்க இருக்கிறார். இந்த விழாவில் முதலமைச்சர் புறக்கணிப்பது என்பது தவறு. காரணம், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், 8 கோடி தமிழர்களின் முதலமைச்சர்
140 கோடி இந்தியர்களின் பிரதமரை வரவேற்காமல் இருப்பது தவறு. அவர் அன்று வேண்டுமென்றே வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, தமிழக சட்டமன்றத்தில் கச்சத்தீவுக்கு வேண்டும் என்று கபட நாடகம் போடுவதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்றதாக இல்லை என்று தான் தமிழக பாஜகவும் சரி மத்திய பாஜகவும் குறிக்கிறார்கள். ஆனால் கடுமையாக இருக்க போகிறது. அங்கு பிரதமர் நரேந்திர மோடியை தங்கம் தென்னரசு தான் வரவேற்க போகிறார். இருப்பினும் முதலமைச்சர் அவர் பார்க்க போவது கிடையாது. இந்த நிலைமையில டீலிமிட்டேஷன் பத்தியும் ஹிந்தியை பத்தியும் 3 லாங்குவேஜ் பத்தியும் பிரதமரிடம் டைம் கேட்டிருக்கிறார், கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர். அந்த கடிதத்தை எல்லாம் அவர்கள் அவ்வளவுதான் எங்க போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். ஏன்னா பிரதமர் நம்ம முதலமைச்சர் பிரதி தினம் ஒரு கடிதம் எழுதிக்கிறார். அது ஒரு காதல் கடிதம் மாதிரி இருக்கிறது. தவிர இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எடப்பாடி பழனிசாமி நக்கல் செய்தார், கிண்டல் செய்தார், கபட நாடகம் என்றெல்லாம் சொன்னார். எதிர்கட்சி என்றால் அரசியல் செய்யாமல் அவியலா செல்லும் என்று கேட்டால், இன்று பிரதமருக்கு 74 கடிதம் எழுதியிருக்கிறேன் கச்சத்தீவை பற்றி என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய முதலமைச்சர் இன்று என்ன பதில் சொல்ல போகிறார்? காரணம், தமிழகத்திலிருந்து தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை ஏற்றினார்கள், வக்ஃப் போர்டு வேண்டாம் என்று. ஆனால் பாஸ் ஆகிவிட்டதே. நரேந்திர மோடி வரக்கூடாது என்றார். நரேந்திர மோடி பிரதமராக வந்து விட்டாரே 2024 தேர்தலில். 2019 தேர்தலில் ராகுல் காந்தி முன்னிறுத்தினாரே நரேந்திர மோடிக்கு எதிராக மு.க. ஸ்டாலின். ராகுல் காந்தி தோல்வி அடைந்தாரே. ஆக மட்டம் வரிசையாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் சரி சரியான மூக்குடைப்பு. நரேந்திர மோடி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு, ஆளுமை, அழுத்தம் தென்னிந்தியாவில் இல்லாமல் போனாலும் அது 2026 தேர்தலில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு எடுத்து விடுவோம், தோற்கடிப்போம் என்று அமித்ஷா கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் பாருங்கள். அதுதான் தமிழக அரசியலில் ஒரு புது திருப்பமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சார், இங்க கச்சத்தீவு குறிப்பிட்டீங்க சார். மோடி ஸ்ரீலங்காவுக்கு போறப்போ இந்த டாபிக் எடுத்துட்டு வருவாரா சார்? கச்சத்தீவு முக்கியமானது சார். கடந்த 2024 பொது தேர்தல் கூட அதை பிரச்சனையாக்கினார். தேர்தல் பிரச்சாரத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவராக இருந்த தலைவர் கருணாநிதியை ஏளனம் செய்தார்கள். காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து தாரை வார்த்து கொடுத்ததாக பிரதமருடைய பேச்சு நாடாளுமன்றத்தில் இருந்தது, தங்களுக்கும் தெரியும். ஆனால் கச்சத்தீவு மூலமாக பல பிரச்சனைகளை மூடி மறைத்த இந்திரா காந்தி, நாடாளுமன்றத்திற்கே இருட்டில் வைத்த இந்திரா காந்தியும் கருணாநிதியும் சேர்ந்து கொண்டு இந்திய நாட்டினுடைய சொத்தை கொடுத்தது தவறு என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனாலும் வேண்டுமென்றே மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாலிசியை மறைத்து பாஜக மீது திருப்பி விடுகிறார். ஆனாலும் பிரதமர் நரேந்திர மோடி திசநாயக்காவுடன் நாளை பேசும் பொழுது கச்சத்தீவை பற்றி திரைமறைவில் பல விஷயங்கள் நடந்து இருந்திருக்கிறேன். அது சேனல் 5 நேயர்களுக்கு தெரியும். நானும் அதை புரிதலை உண்டாக்குவதில் புரிவதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலும் அதே அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இருவரும் சேர்ந்து கொண்டு திரைமறைவில் பிஹைண்ட் த சீன்ஸ் டாக்ஸ் நிறைய நடக்குதுங்க. 1 2 இல்ல செய்தர். ஆக மொத்தம் கச்சத்தீவில் வந்தால் தமிழக மீனவர்களுக்கு லாபம் கிடைக்கும். கச்சத்தீவு இருந்தால் சைனாவின் ஆதிக்கத்தை குறைக்க முடியும். இந்திய பாதுகாப்புக்கு மூலமாக இந்தியாவே வெற்றிவிட வேண்டும் என்றும் இந்தியா துண்டிக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு தனியாக வேண்டும் என்றெல்லாம் பிரிவினைவாதத்தை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கச்சத்தீவு மூலமாகத்தான் இந்திய அரசியலில் நரேந்திர மோடி ஒரு அழுத்தத்தை கொண்டு 2026 பொது தேர்தலில் கச்சத்தீவை வைத்துத்தான் தேர்தல் பிரச்சாரம் செய்வார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீதர், தேர்தலோட டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. 26க்கு எப்படி சார் இருக்கும்? பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிடுச்சா சார்? 2026 ஒரு இலக்கு. காரணம், 2026 வைத்துத்தான் 2029 நாம் தமிழகத்தில் ஒரு 10 சீட்டான எடுக்க வேண்டும் என்று அமித்ஷாவுடைய திட்டம் பாஜகவிற்கு. அதற்கு தேவை என்றால் ஒரு மாநில கட்சியுடன் கூட்டு தேவை. தமிழகத்தை பொறுத்த மட்டில் 2 தேசிய கட்சிகள், காங்கிரசும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி, தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு திரை பிம்பத்தை திமுக வளர்த்து விட்டாலும் அண்ணாமலை போன்ற தலைமையை மத்திய பாஜக தமிழகத்திற்கு கடந்த 3 ஆண்டுகளாக கொடுத்து தமிழகத்தில் பாஜகவை ஒரு பேச்சு பொருளாக்கியது
பிரதமர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடியினுடைய அழுத்தம், ஜே.பி. நட்டா, அமித்ஷா போன்றவர்கள் என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரை செய்தார்கள். ஸ்ரீதர், தங்களுக்கும் தெரியும், பண்டி சஞ்சய் எப்படி தெலுங்கானாவில் பாஜகவின் அழுத்தமாக கொண்டு வந்தாரோ. பண்டி சஞ்சய் என்பவர் RSS அடிமட தொண்டர். அதே மாதிரி தேஜஸ்வி சூர்யா, அதே சுபேந்து அதிகாரி என்று பெங்காலில் சொல்லக்கூடிய தலைவர். அந்த ரீதியில் அந்த ரேங்கில் அண்ணாமலை கொண்டு நிறுத்தினார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடியை வைத்துத்தான் அண்ணாமலை வைத்து நரேந்திர மோடி அல்ல என்பதை மத்திய பாஜகவினர் சொல்லுகின்றனர். ஆக மொத்தம் 2026 தேர்தலில் ஒரு உலுக்குவோம். 2031 கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக ஆட்சி வரும் என்ற எண்ணம் மத்திய பாஜக தலைமையிடம் இருக்கிறது. ஸ்ரீதர், போதாத குறைக்கு 2024 நரேந்திர மோடிக்கு எதிராக வேலை செய்த எடப்பாடி பழனிசாமி 2026 தமிழக சட்டமன்றத்தில் தான் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆக மொத்தம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இனி வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா போன்றவர்கள் அனைவரையும் வைத்துக் கொண்டு தமிழகத்தில் ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வர இருக்கிறார் அமித்ஷா. அதுதான் அவருடைய பயங்கர திட்டம், அதிரடி திட்டம் என்று நான் நினைக்கிறேன். ஸ்ரீதர் சார், இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க சார். அண்ணாமலையோட பொசிஷன் என்ன சார்? அண்ணாமலை தமிழக ஜனதா கட்சியை மிக மிக வளர்த்தார். என் மண் என் மக்கள் மூலமாக தமிழக அசம்பிளி தொகுதிகளிலும் தமிழக பாஜக கொடியை பறக்கவிட்ட பெருமை அண்ணாமலைத்தான் சாரும். இருப்பினும் சில வெறுப்பு அரசியல் எதிர்ப்பு இருக்கிறது அண்ணாமலைக்கு, மத்திய பாஜகவிலும் சரி தமிழக பாஜகவிலும் சரி. என்னை பொறுத்த மட்டில் மத்திய பாஜக அண்ணாமலைக்கு மரியாதை தருகிறது. இருப்பினும் கடந்த சில நாட்களாக அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய ஒரு கவனம் மத்திய பாஜக வக்ஃப் போர்டிலும் பிரதமருடைய அயல்நாட்டு பிரயாணத்திலும் பிஸியாக இருப்பதால், தீவிரமாக இருப்பதால், வக்ஃப் போர்டு கான்சென்ட்ரேஷன் வக்ஃப் போர்டு மேல இருப்பதனால் அமித்ஷா 2 அவையிலும், லோக்சபை ராஜ்யசபை 2 அவையிலும் அவர் இரவும் பகலாக இருந்ததை பார்த்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக அடுத்த வாரம் வரக்கூடிய 10-15 நாட்களில் தமிழகத்தை பற்றி அவர்கள் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். காரணம், அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவரையே அவர்கள் இன்னும் நிர்ணயிக்க முடியவில்லை. அதைத்தான் அகிலேஷ் யாதவும் பலரும் லோக்சபாவிலும் கிண்டல் செய்தார்கள். அதற்கு அமித்ஷா சரியான பதில் சொன்னார். வரக்கூடிய நாட்களில் 18-19 கோடி ஊழியர்கள் உள்ள கட்சி மாநிலத்திலும் மத்தியிலும் சில தேர்தல் பரிந்துரைகளை ஆரம்பித்து விட்டது. அதனுடைய முடிவு ஏப்ரல் எண்டில் வரக்கூடும். ஜே.பி. நட்டாவிற்கு அடுத்ததாக ஏப்ரல் மாதத்தில் ஒரு மாபெரும் தலைவரை பாஜக நிர்ணயிக்க இருக்கிறது. அதற்கு பிறகுதான் தமிழகத்தை அவர்கள் யோசிப்பார்கள் என்று எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீதர், அதுக்கு முன்னாடியே கூட்டணி OPS டிடிவி எல்லாருமே ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. மாநில தலைவர் மட்டும் ஏப்ரல் லேட் ஏப்ரல். இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டெல்லாம் சரியா வைக்கணும்னு நினைக்கிறார் அமித்ஷா. டிடிவி தினகரனை அதிகமாக நம்புகிறார் அமித்ஷா. டிடிவி தினகரன், அண்ணாமலை இருவரும் சேர்ந்து கூட ஒரு சில முறை அமித்ஷாவை சந்தித்த பொழுது கடந்த 1 மாதங்களில் தமிழகத்தை பற்றி நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா. காரணம், அவருக்கு வரக்கூடிய செய்திகள் பல்வேறு தரப்பிலிருந்து வருகிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு ஒரு புதியதாக தகவலை சொல்ல வேண்டும் என்றால், அமித்ஷாவிற்கு நன்றாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழக முதல் குடும்பத்தில் என்ன அரசியல் நடக்கிறது என்று. காரணம், அவர் அடிக்கடி சுப்ரியா சூலே, சரத்பவாருடைய மகளாக இருக்கக்கூடிய சுப்ரியா சூலேயுடன் அமித்ஷா பேசிக் கொண்டிருக்கிறார், கனிமொழியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஏன் சுப்ரியா சூலையை கொண்டு வந்தேன் என்றால், சுப்ரியா சூலையும் கனிமொழியும் நகமும் சதையும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய செய்தி பரிமாற்றம் என்பது மிக மிக துல்லியமாக இருக்கும். தமிழகத்தினுடைய முதல் குடும்பத்தில் நடக்கக்கூடியதை அமித்ஷா ஃப்ரம் தி ஹார்ஸ் மவுத் கனிமொழி மூலமாக தெரிந்து கொள்கிறார் என்பதை திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தினரும் சரி, ஊழியர்களும் சரி, தலைவர்களுக்கும் சரி நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸ்ரீதர் மூலமாக, சேனல் 5 மூலமாக. என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் ஊழல் என்றால் அது பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரே 30,000 கோடி உதயநிதியும் சபரீசனும் என்று, மாப்பிள்ளை என்று, அது நரேந்திர மோடியினுடைய மனதிலும் அமித்ஷா மனதிலும்
திட்டவட்டமாக ஆணித்தரமாக பகிர்ந்து விட்டது. அதற்கான வழிமுறைகளை மே அல்லது ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த விவரங்களை எல்லாம் சுட்டி காண்பித்து அதற்கு விவரங்களை எடுத்து விடுவார்கள் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீதர் சார், பேக் டு இந்த கூட்டணி அலையன்ஸ் ரிலேட்டட் டாபிக் சார். இப்போ செங்கோட்டையன் கூட பேசிட்டு இருந்தாங்களே சார், அது என்ன சார்? செங்கோட்டையனுடைய பேசியிருப்பது நயினார் நாகேந்திரன் தான் அழுத்தம் தந்தார். நயினார் நாகேந்திரன் தான் பாஜக தலைவராக தமிழகத்தில் நியமிக்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் தருகிறார் என்றும், அவர்தான் செங்கோட்டையின் மூலமாக செய்யலாம், அவர் OPS 2 என்றும் சொன்னார்கள். அதை அமித்ஷா நம்புகிறாரா நம்பவில்லையா என்பதை இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்த பிறகுதான் அமித்ஷா தமிழகத்தின் மீது ஒரு கவனம் செலுத்த இருக்கிறார், கான்சென்ட்ரேட் செய்ய இருக்கிறார் என்றும், அமித்ஷாவிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய, நான் ஏன் என்று கேட்டால் பல பத்திரிகைக்காரர்களை தமிழகத்தில் இருந்தும் சரி நானும் சரி அமித்ஷாவிடம் வாரத்திற்கு ஒரு முறை தொடர்பு கொண்டு இருப்பதனால் எங்களுக்கு பேக்ரவுண்ட் பிரீஃபிங் கொடுப்பார்கள். வக்ஃப் போர்டை பற்றி சொன்னார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டை பற்றி கேட்டபொழுது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு இருக்கிறது அதிமுகவில் என்பதை அமித்ஷா சுட்டி காண்பித்தார். அதன் மூலமாக தெரிவிப்பது என்ன என்று கேட்டால், செங்கோட்டையனை யார் இன்ட்ரோடியூஸ் செய்தார்கள் அமித்ஷாவிடம்? நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரனுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது கோபமா தாபமா தெரியாது. இருப்பினும் நயினார் நாகேந்திரன் மீதும் அந்த 4 கோடி ரூபாய் தேர்தல் பணம் ரயிலில் பிடித்தார்களே, அதுவும் ஒரு பிரச்சனையானாலும் ஆகும் என்பதனால் தான் நயினார் நாகேந்திரனும் செங்கோட்டையனையும் அமித்ஷாவை பார்க்க வந்தார்கள். ஒரு முறை பார்த்தது உண்மை. அதையும் தவிர நிர்மலா சீதாராமனையும் பார்த்தது உண்மை என்று தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பேச்சுகள் தெரிவிக்கின்றன. செங்கோட்டையின் மூலமாக சில பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்காக அமித்ஷா முயன்றார். ஆனால் அமித்ஷா செங்கோட்டையனை அடுத்த முறை சந்தித்த பிறகுதான் ஒரு தீவிர முயற்சியில் ஈடுபடுவார். அண்ணாமலையையும் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா கைவிட மாட்டார் என்பதுதான் ஆணித்தரமான கருத்து. ஸ்ரீதர் சார், என்னோட கடைசி கேள்வி சார், வக்ஃப் இந்த லா முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன எதிர்பார்க்கலாம் சார் மோடி கவர்மெண்ட்ல? UCC, யூனிஃபார்ம் சிவில் கோட். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கொள்கைகளையும், பாரதிய ஜனதா கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பொய் சொல்லக்கூடிய கட்சி கிடையாது. தேர்தல் அறிக்கைகளில் டீசல் வரையை குறைக்கும் என்று சொல்லி 5 வருடத்தில் ஏமாற்றிய திராவிட முன்னேற்ற கழகம், நீட்டு தேர்வை ஒரு கையெழுத்தில் தீர்ந்து விடுவோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது வேண்டும் என்று 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, 2 லாங்குவேஜ் ஃபார்முலா, டீலிமிட்டேஷன் என்று புதிதாக சொல்லுகிறார்கள். எதெல்லாம் இப்ப பாருங்க, தேர்தல் அறிக்கையில் இல்லாததை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். ரூபாய், அந்த ரூபி என்பதை மாற்றுவதில் அவர் என்ன தம்பட்டம் அடித்துக் கொள்ள வேண்டும்? நேற்று சட்டசபையில் கருப்பு கொடி அணித்து கொண்டு வந்தார்கள். அனைத்து MLA-க்களும் பாராளுமன்றத்திலும் MP-க்கள் கருப்பு அணிந்து கொண்டார்கள். இதே கருப்பை காண்பித்தால் தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவுக்கு கோபம் வருகிறது. முதலமைச்சரே ஒரு பேட்ஜ் போட்டு இருக்காரு. எவ்வளவு ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல்! அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக வக்ஃப் போர்டுக்கு அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு தான். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அனைத்து முக்கிய பாகங்களை எல்லாம் நிர்ணயித்து விட்டது. ராமர் மந்தில், 370, ட்ரிபிள் தலாக் போன்றவைகள். இப்பொழுது பாக் ஆக்குபைட் காஷ்மீர் POK அதையும் முன்னதாக வைத்திருக்கிறார்கள். UCC என்பது மாநிலத்தினுடைய பிரச்சனை. இப்போது உத்தராகண்டில் அந்த சட்டமாகிவிட்டது. உத்தரப்பிரதேசத்தில் முயற்சிக்கிறார்கள், குஜராத்தில் முயற்சிக்கிறார்கள், மத்திய பிரதேசத்திலும் கோவாவில் ஏற்கனவே இருக்கிறது UCC. இதை பார்த்தால் UCC கூட அவருக்கு முக்கியத்துவம் இல்லை, POK தான் முக்கியம். அதை வைத்துக் கொண்டு பீகார் அரசியலில் கண்டிப்பாக பாக் ஆக்குபைட் 25% இந்த ஸ்ரீநகரை பிடிச்சு வச்சிருக்காங்க POK. அதை மீண்டெடுத்தால் அங்க POK இருக்கக்கூடிய தலைவர்களும் ஆன்டி பாகிஸ்தான் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது சுதந்திரம் அடைந்து இந்த 75 ஆண்டுகளில் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். அவல நிலைமை. ஆட்டாவிற்கும் வெங்காயத்திற்கும் மண்ணெண்ணெய்க்கும் தவிக்கிறார்கள். அது இந்தியாவிலிருந்து வரவில்லை, மற்ற நாடுகளிலிருந்து வருகிறது. இந்த நிலை பார்த்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையர் முஸ்லிம்கள் மிக மிக வசதியுடன் இருக்கிறார்கள். பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவல நிலையில் இருப்பதைத்தான் தெரிகிறது. ஆக மொத்தம் UCC-யை விட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரைத்தான் மத்திய அரசாங்கம் முன்னிலை நிறுத்தும் என்று எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் நரேந்திர மோடிக்கு ஒரே ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்த்தால் காங்கிரஸை திம்சம் பண்ணிட்டார்.
வெட்டி விட்டார். அடுத்ததாக மாநில கட்சிகளில் பல கட்சிகள் சரணடைந்து விட்டது நரேந்திர மோடியிடம். பிஜு ஜனதாதள் நேற்று வக்கு போர்டில் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஸ்ரீதர், ராஜசேகர் ரெட்டியுடைய மகன் ஜெகன் ரெட்டி வக்கு போர்டில் 10 எம்பிக்கள் ராஜ்யசபாவில் ஓட்டு போட்டிருக்காங்க சாதகமாக அமித்ஷாவுடன் பேசிய பிறகு. ஆக மொத்தம் பல மாநில குடும்ப கட்சிகளை சமாப்தி செய்த நரேந்திர மோடி, அவருடைய எண்ணம், நரேந்திர மோடியுடைய அரசியல் எண்ணோட்டங்கள், அமித்ஷா உள்பட, JP நட்டா உள்பட, பாரதிய ஜனதா கட்சி உட்பட, அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே போன்ற வரிசையில் முதலிடத்தை பெறுகிறார் MK ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகத்தை தரை மட்டமாக்க வேண்டும் என்பதுதான் 2029 நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தலில் திமுகவை அடித்தளத்தில் இருந்து பிடுங்கி எடுக்க வேண்டும் என்று அமித்ஷாவை டைம்ஸ் நவ் நவிகா குமாரிடம் பேசும்போது தெரிவித்ததை தங்களுடைய நேயர்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். ஸ்ரீதர். ஓகே சார், கீப் டாக்கிங் சார். நன்றி, வணக்கம்.